ஒரு நாள் சேக்காடி மாடசாமி அவள் பெரியப்பா மகன் கருப்புசாமி இந்த 2 பேரும் என் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மாடசாமி சொன்னான், நான் ஒரு டீ டோட்டலர் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கருப்புசாமி சொன்னான், நானும் தான் ஒரு டீ டோட்டலர், இதில் என்ன பெருசு அப்படின்னு சொல்லி அவனை மாட்டம் தட்டினான். அப்போ இந்த 2 பேரும் சொன்னாங்க, 2 பேரில் யார் சிறந்த ஆள்னு நீயே சொல்லு அப்படின்னு என்கிட்ட பஞ்சாயத்து கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், டீ டோட்டலுங்கிறது நல்ல குணம் தான், இப்போ 2 பேருமே நல்லவங்களாம் அப்படின்னு சொன்னான். மாடசாமி சொன்னான், அது எப்படி 2 பேரில் வரும், 2 பேர்லேயும் யாராவது ஒரு ஆள் சிறந்தவர் யாருன்னு நீ சொல்லும் அப்படின்னா. சரி, அப்போ நீ எதை வச்சு நீ ஒன்றை சிறந்தவர்னு சொல்லணும்னு சொல்ல அப்படின்னேன். இப்போ மாடசாமி சொன்னான், நான் கேரளாவில் 5 வருஷம் இருந்திருக்கேன், பாண்டிச்சேரியில் 5 வருஷம் இருந்திருக்கேன், அப்படி இருந்தும் நான் ஒரு டீ டோட்டராக இருந்தோம்னா நான் தானே சிறந்தவன் அப்படின்னு மாடசாமி சொன்னான். கருப்புசாமி சொன்னான், நீ கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலாம் இவன் இருந்தான், நான் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கேன், தமிழ்நாட்டிலே இருந்துட்டு நான் ஒரு டீ டோட்டலாக இருந்தோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அப்போ நான் தானே சிறந்தவன் அப்படின்னு சொன்னான். எனக்கு தலையை சுற்ற ஆரம்பிச்சிட்டு, என்னடா இது, பாண்டிச்சேரியில் இருந்தும் குடிக்காமல் இருக்கவாள் நல்லாளா, தமிழ்நாட்டில் இருந்தும் குடிக்காத ஆள் நல்லாளா அப்படின்னு எனக்கும் சந்தேகம் வந்துட்டு. எனக்கு என்னவோ தமிழ்நாட்டிலே இருந்து குடிக்காதவன் தான் பெருசு மாதிரி தெரியுது.